நான் முதலத்துலேருந்து வந்திருக்கேன். சாம்சங் இன்டர்நேஷனல் சொல்லிட்டு ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஓகேங்களா? இதில் வந்து நம்ம வந்து பணம் இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் தரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ரிட்டர்ன்ஸ் வந்து அவங்க வந்து ப்ராஃபிட் சொல்கிறத மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க ஓகேங்களா? இதில் வந்து நம்ம முதலத்தூர் சரௌண்டிங்காக இருக்கட்டும், மாரியூர், வாலிநோக்கம் ஓகேங்களா? நம்ம ராமநாடு டிஸ்ட்ரிக்டில் நிறைய பேர் ஆயிரக்கணக்குக்கு மேலே மக்கள் வந்து பணம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 1,00,000 2,00,000 இல்லை, 5,00,000 10,00,000 பண்ணவங்கள நிறைய பேர் இருக்காங்க. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக இந்த ஜூலையில் வந்து நிறைய பிளான் சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ நம்மளுக்கு பொறுப்பா இருந்தவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதை பத்தியான சில இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டா கொடுக்காதனால என்ன பண்ணிட்டோம்னா, நாங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த ஒரு இவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு பணத்தை ஃபுல்லாவே உள்ள இறக்கியாச்சு. இறக்குனதுக்கு அப்புறம் கரெக்டா ஜூலை 15ஓட கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் எங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமான்னு என்னன்னு தெரியல. நாங்க எஸ்பி ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம் ஓகேங்களா? இது வந்து பிளே ஸ்டோர்ல இந்த அப்ளிகேஷன் முன்னாடி இருந்தது. இப்போ என்னன்னா, இந்த பிரச்சனை நடந்ததுல இருந்து அதுக்கு ஸ்கேம் லைன்ல அதிகமா போனாலே பிளே ஸ்டோர்ல இருந்து அப்ளிகேஷன் வந்து பதிவிறக்கம் வந்து எடுத்து விட்டுருவாங்க. இப்போ பிளே ஸ்டோர்ல வந்து அப்ளிகேஷனுமே இல்லை. ஒன்லி வெப் போர்ட்டல் மட்டும் இப்போ இயங்கிட்டு இருக்கு. ஆனா இன்னும் டெய்லி எங்களுக்கு இத்தனை தேதி இத்தனை மணிக்கு நீங்க இவ்வளவு ப்ராஃபிட் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு டெய்லி அந்த கெட் இட் நவுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷன்ல போயிட்டு நம்ம கிளிக் பண்ணா நம்மளுக்கு பணம் ஏற மாதிரி இன்னும் காமிச்சிட்டு இருக்காங்க. பட் அந்த பணம் சொல்றது நம்பரா மட்டும் தான் பார்க்க முடியுது. எங்களால பேங்க் வித்ரா கொடுக்க முடியாத ஒரு பிரச்சனையில இருக்கு. எல்லாருமே போர்ட்டல்ல ரொம்ப சங்கட்டமான சூழ்நிலை கொண்டு போய் இழுத்து விட்டாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு வழி நடத்தினவங்களும் வந்து சில விஷயங்களை ஃபுல்லா நம்மளுக்கு கொடுக்காதனால என்ன பண்ணோம்னா, நம்ம வந்து ஒரு அகல பாதாள குழிக்குள்ள போய் விழுந்த மாதிரி இருக்கு. இப்போ நான் ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஒரு எம்ப்ளாயா இருக்கேன். என்னால் ப்ராப்பராக வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை. ஃபேமிலிக்கும் தெரியாது. தெரியாம நம்ம இந்த விஷயம் பண்ணது கடைசியில் வந்து ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்திருச்சு. என்னால் வந்து ஒரு நார்மல் பேரு சார் கிட்டத்தட்ட இதுல 2000 பேர் மேல பாதிக்கப்பட்டிருக்காங்க சார். இதுல வர்றதுக்கு எதுக்காக வரல, எதுக்காக ஏன் எல்லாருமே வரல, ஏன் 10 பேர் மட்டும் வந்திருக்கீங்க, அதிக பேர் வரல நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, நிறைய பேர் வீட்டுக்கு தெரியாம போட்டிருக்காங்க. நிறைய லேடிஸ் போட்டிருக்காங்க. வீட்டுக்கு தெரியாம போட்டதுனால இது பிரச்சனை இன்னும் கொஞ்சம் பெருசாயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயந்துட்டு நிறைய பேர் வராம இருக்காங்க ஓகேங்களா? சோ ஆனா இதுல பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எவ்வளவு அமௌண்ட் மோசடி பண்ணிருப்பாங்க சார்? சார் 15 கோடி கிட்ட பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு ஃபுல் கிளியரா தெரியல. ஆனாலுமே எல்லாருமே லட்சங்களுக்கு மேலதான் உள்ள போட்டிருக்காங்க. இப்போ நீங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கூட கொடுக்காத ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபான்னு சொல்றது இது வந்து நாங்க வந்து இதுல தெரியாதனாம என்ன பண்ணோம்னா, அப்ளிகேஷன்ல யாரோ ஒருத்தவங்க ஏற்கிற அப்ளிகேஷன்ல எது அதை பத்தியான ஃபுல்லா ஒரு எங்களுக்கு வந்து ஒரு வழிநடத்தல் இல்லாத காரணத்தினால என்ன பண்ணிட்டோம்னா, எக்கு தப்பா நாங்க அமௌண்ட்ல போட்டோம். ஜூலைல டோட்டலா 15க்கு முன்னாடி ஸ்டாப் ஆகணும்னு சில பத்தி தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு எதுவுமே பாஸ் ஆகாத காரணத்தினால நாங்க பணத்தை உள்ள இறக்கியாச்சு. இறக்கின பணத்தை திருப்பி எங்களால எடுக்க முடியுமான்னு தெரியல. எங்களுக்கு கவர்மெண்ட் தான் ஒத்துழைச்சு ஏதோ ரெடி பண்ணி கொடுக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். நான் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் மாரியூர்ல இருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் தான் அந்த சாம்சங் ஆப்பை வந்து நெட்ல பார்த்து டவுன்லோட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணேன். எனக்கு என்னன்னா டெய்லி வந்து ப்ராஃபிட் கொடுத்துருந்தாங்க. கரெக்டாக ஒரு 8 மாதம் வந்து வரைக்கும் லாபம் வந்து இருந்துச்சு. பேங்க்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு ஜூலை 15 வந்து நிப்பாட்டிட்டாங்க. அந்த மாதிரி வந்து இனிமேல் வந்து வராது உங்களுக்கு, ஆகஸ்ட் 1 அப்புறம் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் கொடுத்தாங்க. அதில் வந்து எங்களுக்கு நம்பகத்தன்மை இல்லை. அந்த நம்பகத்தன்மை இல்லாத காரணத்தினால நான் எல்லா மக்கள்கிட்டையும் நம்ம போட்டவங்க மெம்பர்ஸ் எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டு நேரம் எஸ்பி ஆஃபீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு இங்கே வந்திருக்கேன். எவ்வளவு பேர் நீங்க எவ்வளவு அமௌண்ட்? கிட்டத்தட்ட ஒரு 1500 பேருக்கு மேல இருப்பாங்க. எனக்கு கீழே வந்து 24 பேர் இருக்காங்க. அந்த 24 பேர் வந்து திருப்பி அகைன் வந்து போட்டு அந்த மாதிரி மெம்பர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 2000 பேருக்கு மேல இருப்பாங்க. நமக்கு கரெக்டான புள்ளி வர வந்து என்னோட போன்ல இருக்காது. அதனால கிட்டத்தட்ட வந்து நிறைய பேர் வந்து என்ன பக்கத்து ஊர்ல வந்து மாரியூர், ஒப்பிலான், டி மாரியூர், முந்தல், வாலிநோக்கம் இந்த மாதிரி சுற்றுவட்டார கிராமத்தில் உள்ளவங்க எல்லாருமே வந்து இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன்ல நம்பி எப்படி இந்த அளவுக்கு இது பண்ணீங்க? அவங்க எந்த மாதிரி அப்ரோச் பண்ணாங்களா? அவங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா, டெய்லி 2% லாபம் தரேன் அப்படின்ட்டு சொன்னாங்க. அதை வச்சு நாங்கள் வந்து கொடுத்தோம். அதே மாதிரி லாபம் வந்து போட்டு விட்டாங்க. அதாவது சாம்சங் வேலெட்டுக்கு வந்துடும். அந்த வேலெட்னு ஒன்று இருக்கும். அந்த வேலெட் வந்துடும். அதுலேருந்து நாங்கள் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது 7% டேக்ஸ் வேறு பிடிச்சாங்க. அதில் எனக்கு நம்பிக்கை வந்துச்சு. 7% டேக்ஸ் பிடிக்கும்போது எங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு. சரி, அப்போ கொஞ்சம் சட்டப்பூர்வமாக தான் நடத்துறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து நாங்கள் ஃபுல்லாக ஏமாந்தோம். இதில் எவ்வளவு ஏமாந்துருப்பீங்க இந்த மாதிரி? நான் அது கிட்டத்தட்ட வந்து ஒரு 2000 பேருக்கு மேலே இருப்பாங்க சார். அமௌண்ட் வந்து புள்ளி வரமா யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார். ஏன் வீட்டுக்கு தெரிஞ்சா பயந்துருவாங்க, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும் அப்படின்ட்டு ஒரு தெரிஞ்சு ஒரு இல்ல சராசரியும் கிடையாது சார். அவங்க தகுதி தகுந்த மாதிரி போட்டாங்க. இப்ப நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு வர்ற லாபத்தை அப்படியே எடுத்து போட்டு கிட்டத்தட்ட ஒரு 30 லட்ச ரூபாய் கிட்ட உள்ள போட்டேன். 30 லட்சம் ரூபாய். எனக்கு வந்து அது எந்த ஒரு கேணுமே இப்போ ஒன்னாந்து இருந்து வரல, இப்பவும் வரல. அதனால வந்து நான் அந்த நம்ம மெம்பர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு மொத்தமா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தலாம் அப்படிங்கறதுக்காக எல்லாரும் கூப்பிட்டு போட்டது. அவங்க நம்பர் தொடர்பு கொண்டீங்க? இல்ல, தொடர்பு இல்லைங்க சார். யாருமே வாட்ஸ்அப்ல வந்தாங்க. அந்த 10ஆம் தேதியோட கட் ஆயிட்டாங்க. அவங்க 10ஆம் தேதி திடீர்னு கட் ஆயிட்டாங்க. ஃபுல்லா போனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டாங்க. சுவிச் ஆஃப் பண்ணாலும் வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ள முடியல.
இதனால வந்து டெய்லி வந்து உங்க வருமானம் இல்லாமல் இருக்கனால வந்து ஒரு நிரந்தர ஒரு டெய்லி வாழ்க்கையை வந்து ஓட்டுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். ஒரு இயல்பு நிலைக்கே வர முடியல எங்களால. என் பேர் நாகநாதன். மாறி உள்ளவங்க உங்களுக்கு டார்ச்சர் பண்ணுவாங்கல்ல. எல்லாரும் நம்மளை அப்ரோச் பண்ணா சார், அவங்கள தான் கூட்டு வந்தேன். பட் அவங்கள வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணும்போது நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம், ஏன்னா திருப்பி மக்கள் ஏமாறாம இருப்பாங்க அப்படிங்கிறக்காக நான் ஒரு முன்னெச்சரிக்கையாக எல்லாத்தையும் கூட்டு வந்திருக்கேன் சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.